மீடியா சொல்லிட்டு अरे भाई ओ रहने दो ना சொல்லுங்க அடுத்த கேள்வி கேளுங்க சொல்லுங்க தம்பி தமிழ்நாட்டுல நீட் தேர்வு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த நீட் தேர்வுல வந்து திமுக தொடர்ச்சியா அதுல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அண்மையில கூட ஒரு அசம்பிளி பார்ட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்க ரெசல்யூஷன் போட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல தமிழ்நாட்டுக்கு பிஜேபி டெட் அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்றத ஃபீல் பண்றாங்க சோ உங்க அலையன்ஸ் இதுக்கு எப்படி பதில் சொல்வீங்க नीट का इश्यू तमिलनाडु में बहुत बड़ा समस्या देखिए नीट का इश्यू भी ये लोग ध्यान भटकाने के लिए खड़ा कर रहे हैं और डीलिमिटेशन का इश्यू भी ये लोग ध्यान भटकाने के लिए खड़ा कर रहे हैं மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக மட்டுமே நீட் டீலிமிட்டேஷன் போன்ற பிரச்சனைகளை திமுக பயன்படுத்துகிறது एआईडीएमके का जो स्टैंड है इन दोनों मुद्दों पर अलग है उनका हटके है मगर आपका डिफरेंट है हम बैठकर चर्चा करेंगे और जरूरत पड़ेगी तो देयर विल बी ए कॉमन मिनिमम प्रोग्राम सर मैं बोल रहा हूं नहीं आप ट्रांसलेशन तो करो क्यों ऐसा कर रहे हो ஒரு அதிமுகவுடன் நாங்கள் அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இருவருக்கும் பொதுவான ஒரு கருத்து ஒத்துசைவு ஏற்படும் அதனால நீங்க பொதுவான கருத்து ஏற்பட்ட பிறகுதான் தேர்தல் இருக்கும் அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் சார் मैं आमोद बोल सर आमोद காமன் நாங்க ஒரு லிஸ்ட் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் காமன் கன்சென்சஸ் உருவாக்கப்படும் ரெண்டு கட்சிக்கும் இடையில அடுத்து एक सेकंड பதில் சொன்ன பிறகு கேள்வி கேளுங்க வெயிட் ஃபார் us to complete please श्रीकांत जी आप जवाब लिखो मेरा ऐसे नहीं होता है नहीं पूरा नहीं நீங்க वो बीच में बोलने लग जाए तो न मत सुनो நான் கேள்வி பதில் சொல்லி முடிச்ச பிறகு கேள்வி கேளுங்க பதில முழுமையா வாங்குங்க then you ask question you should take the reply properly सर 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 मैं आमोद मैंने नीट के बारे में ही कहा शायद आपने सुना नहीं நீங்க சொல்லுங்க सर मैं ट्रांसलेशन तो कर நான் நீட்ட பத்தி தான் உங்களுக்கு சொன்னேன் திரும்ப நீங்க அதுக்கு அதே கேள்வி கேக்குறீங்க அதுக்கான பதில் சொல்லி ஆகிவிட்டது பொதுவான கருத்து ஒத்துசை வந்த பிறகு தான் நடக்கும் सर मैं आमोद बोल रहा हूं आपने एक विषय कहा कि तमिलनाडु में करप्शन बड़ा इशू है लेकिन उसको काउंटर करने के लिए बार बार भाषाई और डिलिमिटेशन का विषय लाया जा रहा है कैसे काउंटर करेंगे हम जो जनता के असली मुद्दे हैं उसको लेकर जनता के बीच में जाएंगे और मैं मानता हूं कि तमिलनाडु की जनता असली मुद्दों को जानती है और डीएमके से जवाब भी चाहती है நான் தமிழ்நாடு மக்களை சந்திக்கும் போது தமிழ்நாடு மக்களின் உண்மையான பிரச்சனைகளை அவங்க எந்த துன்பத்தில் இருக்காங்களோ அதை எடுத்துட்டு போவோம் மக்களுக்கும் மிக நன்றாக தெரியும் அவங்க பிரச்சனை என்னவென்று அதனால மக்கள் பிரச்சனைகளை இந்த தேர்தலில் முன்னிறுத்துவோம் திமுக வந்து அவங்கள மாதிரி மடை மாற்ற மாதிரி கவன திருப்பு வேலைகளில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் நேரடியான மக்கள் பிரச்சனைகளில் ஈடுபட